மலரு கட்டில ஓரமா உட்காந்துட்டு அவளோட காலேஜ் டிகிரி சர்டிபிகேட்ஸ் எல்லாம் பார்த்து அழுதுட்டு இருக்கா. பாக்கியராஜ் உடனே, மலரு என்னாச்சு மலரு, ஏன் அழுதுட்டு இருக்க? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இல்ல உடம்புக்கு எதுவும் முடியலையா? ஏன் இந்த நேரத்துல பழைய சர்டிபிகேட் ஃபைல் எல்லாம் எடுத்து வச்சு அழுதுகிட்டு இருக்க? என்ன விஷயம்னு சொல்லு மலர், எனக்கு பயமா இருக்குங்கிறான். மலரு, ஒண்ணும் இல்லைங்க. நாளாக நாளாக என் நெஞ்சுக்குள்ள ஒரு ஏக்கம், ஒரு பாரம் எனக்கு குத்திக்கிட்டே இருக்குங்க. அதை யாரோடும் பகிர்ந்துக்க முடியாம எனக்குள்ளேயே வச்சு பூட்டி மெல்ல மெல்ல செத்துட்டு இருக்கேங்க. இதோ இந்த ஃபைல்ல இருக்க பேப்பர் எல்லாம் வெறும் பேப்பர் இல்லைங்க. என் 3 வருஷ கனவு, என் படிப்பு, காலேஜ் போறதுக்காக என் அம்மா பட்ட கஷ்டம் எல்லாம் இதுலதான் இருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த 4 செவுத்துக்குள்ள காலையில விடியறதுல இருந்து ராத்திரி படுக்க போற வரைக்கும் பாத்திரத்தை கழுவுறதும் சோறாக்குறதுமே என் வாழ்க்கையா போயிடுச்சுங்கிறான். பாக்கியராஜ் அதுக்கு, எனக்கு உன் மனசு புரியுது மலர். நீ கஷ்டப்பட்டு டிகிரி படிச்ச பொண்ணு. கல்யாணாகி இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து உனக்குன்னு நீ ஒரு நாள் கூட வாழ்ந்தது இல்ல. மலர் அதுக்கு, எனக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்குங்க. நான் லட்ச லட்சமா சம்பாதிச்சு கார் பங்களா வாங்கணும்னு ஆசைப்படல. எனக்கும் ஒரு சுயமரியாதை வேணும். நானும் 4 பேரு போல வெளி உலகத்தை பார்க்கணும். என் சொந்த கால்ல நிக்கணும்னு தோணுதுங்க. சும்மா இந்த வீட்டுக்குள்ளேயே நாட்களை கடத்தி என் அறிவை நானே அழைச்சிக்க விரும்பலைங்க. எனக்கு வேலைக்கு போக நீங்க சம்மதம் தருவீங்களான்னு கேக்குறான். பாக்கியராஜ் அதுக்கு, சம்மதம் என்ன மலர், என் முழு சப்போர்ட்டும் உனக்கு எப்பவும் இருக்கும். பேங்க்ல மேனேஜரா இருக்கு எனக்கு. ஒரு பெண் தன் சொந்த கால்ல நிக்கிறது எவ்வளவு முக்கியம்னு நல்லா தெரியும். நீ படிச்ச படிப்பு அடுப்பாங்கரையில வீணா போக கூடாது. கண்டிப்பா நீ வேலைக்கு போகணும்னு சொல்றான். மலரும், உங்க சம்மதம் கிடைச்சிருச்சு. ஆனா நாளைக்கு காலையில அத்தையும் மாமாவும் இதை ஏத்துக்குவாங்களா? நினைச்சாலே பயத்துல என் கையும் காலும் நடுங்குதுங்கிறான். பாகிரஜத்துக்கு, அத பத்தி நீ யோசிக்காத. அவங்க கிட்ட பேச வேண்டியது ஏன் பொறுப்பு. நாளைக்கு காலையில அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் நம்ம 2 பேரும் நேர்ல நின்னு உன் ஆசையை சொல்லுவோம். துணிச்சலா இருமலர், நான் இருக்கேன் உன்னோடுன்னு சொல்றான். ராஜலட்சுமி காலையில, என்னடா பாகியராஜ், விடிஞ்சதும் விடியாதமா புருஷனும் பொண்டாட்டியும் ஜோடியா வந்து நிக்கிறீங்க. முகத்துல ஏதோ கள்ளத்தனம் தெரியுது. ஆபீஸ்க்கு இன்னும் நீ கிளம்பாம இங்க என்ன வந்து பஞ்சாயத்து பண்ண நிக்கிற? என்ன விஷயம்னு கேக்குறான். பாக்யராஜ் அதுக்கு, அது வந்து அப்பா அம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். மலர் வீட்டிலேயே சும்மா இருக்க விரும்பல. அவ காலேஜ் முடிச்சுட்டு இத்தனை வருஷமா வீட்டிலேயே தான் இருக்கா. இப்ப அவ தன் படிப்புக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறாப்பா. அதான் உங்ககிட்ட சம்மதமும் ஆசீர்வாதமும் கேட்கலாம்னு வந்து நிக்கிறோம்னு சொல்றான். ராகவன் அதுக்கு, என்னது வேலைக்கா? என்னடா பாக்யராஜ், காலங்காத்தால இப்படி ஒரு வெடிய தூக்கி போடுற? இந்த ராகம் வீட்டு மூத்த மருமகள் வெளியே போய் வேலை தேட போறாளா? யார்கிட்ட கேட்டுட்டு இந்த முடிவு எடுத்தீங்கன்னு கேக்குறாங்க. மலர் அதுக்கு, மாமா தப்பா நினைச்சுக்காதீங்க. வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சும்மாதான் இருக்கேன். நானும் வேலைக்கு போனா நம்ம குடும்பத்துக்கும் ஒரு சின்ன பக்கபலமா இருக்கும். எனக்கும் ஒரு ஆறுதலா இருக்கும்னு தான் அப்படிங்கிறான். அதுக்கு மலர் பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே ராஜலட்சுமி கையில இந்த காஃபி டம்ளர் மேஜையில படார்னு வைக்கிறான். பின்னாடி பக்கபலம், பெரிய கலெக்டர் உத்தியோகம் உனக்கு வெளியே காத்துட்டு இருக்காப்போ. உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது ஆபீஸுக்கு போய் ஃபைல தூக்கறக்கா? இந்த ராகவன் வீட்டு மூத்த மருமக வெளியே போய் 4 காசு பிச்சை எடுத்துட்டு வந்தாதான் நாங்க கஞ்சி குடிக்கணுமாடா? பாகிராஜ், நீ பேங்க் மேனேஜரா லட்ச லட்சமா சம்பாதிக்கிற திமிர்ல இருக்கியா? உன் சம்பாத்தியம் பொண்டாட்டிக்கு பத்தலையா? அவ வெளியே போய் சம்பாதிச்சுட்டு வரணுமா? இந்த குடும்பமானத்தை எப்படி தெருவுல ஏலம் போறவங்களுக்கு எப்படிடா மனசு வந்துச்சுங்கிறான். ராகவனும், ஆமா ராஜலட்சுமி, இவ வெளியே போய் பெரிய கௌரவத்தை வாங்கிட்டு வர போறாளாம். ஏமா மலரு, உனக்கு கொஞ்சமாவது புத்தி யோசனை எல்லாம் இருக்கா? நீ புடவை முடிச்சு கட்டிட்டு ஆபீஸுக்கு போயிட்டா காலையில இந்த வீட்டுல யார் சமைக்கிறது? உங்க மாமனாருக்கு யார் டைமுக்கு மாத்திரை கஞ்சியும் தர்றது? துணி துவைக்கிறது, வீடு பெருக்கிறது, பாத்திரத்தை கழுவுறதுன்னு அத்தனை வேலைகளும் யாரு தலையில கட்டி நீ ஆபீஸுக்கு போய் ஏசி காத்து வாங்கிட்டு சேர்ல உட்காந்துட்டு பந்தா பண்ண போறியா அப்படிங்கிறாரு. பாகியராஜ் கோபமா, அப்பா என்ன வார்த்தை பேசுறீங்க? வீட்டு வேலைக்காரியா இருக்கிறக்கா மலர் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா வீட்டு வேலைகளை செய்யறதுக்கு மட்டும்தான் அவளோட கடமையா? அவ தன் ஆசைக்காக தன் படிப்புக்காக ஒரு வேலைக்கு போனா அதுல என்ன தப்பு இருக்கு? ஏன் இப்படி அநாகரிகமா பேசுறீங்க கேக்குறான். ராஜலட்சுமி இருக்கு, டே பாகிராஜ், வாய மூடு. நீ அவளுக்கு ரொம்பத்தான் முந்தானையில ஒழிஞ்சுக்கிட்டு சொம்பு தூக்குற. படிச்ச படிப்புக்கு அடுக்கடையில சமைக்கிறதுக்கு கௌரவ புருஷலாடி உனக்கு மலரு. உன்னை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது இந்த வீட்டோட குடும்ப விளக்கா இருந்து அத்தனை வேலைகளையும் பொறுப்பா செய்யத்தான். அதை விட்டுட்டு ஆபீஸ் வேலை சுயமரியாதைன்னு திமிர் எடுத்து மாடு மாதிரி வெளியே சுத்துறதுக்கு இல்ல. ஓஹோ, எனக்கு இப்ப புரியுதுடி. இந்த வேலைக்கு போற புத்தி உனக்கு தானா வரல. அதோ இங்க நிக்கிறாளே சின்ன மருமக மதி, அவ காலையில பந்தாவா சீரை கட்டிட்டு ஆபீஸ் பேக தூக்கிட்டு வேலைக்கு போறாங்கிற ஒரு காரணத்துக்காக உனக்கும் அவளை பார்த்துட்டு ஆசை வந்துடுச்சா? அவளை பார்த்தா உனக்கு கண்ணு வேர்க்குதா? அவ வேலைக்கு போறான்னா
அவளுக்கு அதுக்கான தகுதியும் குடும்ப பின்னணியும் இருக்கு. அவளை பார்த்துட்டு நீயும் ஆபீஸ் போறேன்னு துள்ளுறியான்னு கேக்குறாங்க. அம்மா ராஜலட்சுமி, நீ சொல்றது 100க்கு 100 உண்மை. அவளை பார்த்து இவளுக்கு திமிரு வந்துடுச்சு. மதி வேலைக்கு போறதுனாலதான் இந்த வீட்டோட அத்தனை வேலையும் உன் தலையில விழுது. இப்ப நீயும் வேலைக்கு கிளம்பிட்டா இந்த வீட்டை யாரு பாத்துப்பா? 2 மருமகளுமே சம்பாதிக்க கிளம்பிட்டா அப்ப நாங்க எதுக்கு இங்க இருக்கோம்? நாங்க என்ன உங்க வீட்டுக்கு வேலைக்காரங்களா? அப்படிங்கிறேன். ராஜலட்சுமியும் அவளை பார்த்து உனக்கு போட்டி புத்தி வந்துருச்சுடி மலரு. அது மட்டும் இல்லாம அந்த கோமதியும் அவ மருமக மீனாவும் இங்க வந்து 4 நாள் தங்கிட்டு போனாங்கல்ல, அவங்கதான் உன் காதல இந்த விஷயத்த ஊதிட்டு போயிருக்காங்க. மதியம் மட்டும் வேலைக்கு அனுப்புறாங்க, உன்னை வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. நீயும் வேலைக்கு போன்னு அந்த மீனா இங்க நின்னு லட்சம் கொடுத்தால, அவங்க கொடுத்த தைரியத்தில் தான் மதியோட போட்டி போட்டுக்கிட்டு இப்ப நீ ஆபீஸ் போக கிளம்பிட்ட, அப்படித்தானேங்கிறாங்க. மலர் அத்தை, சாமி மேல சத்தியமா நான் யாரையும் பார்த்து போட்டி போடலைங்க. மதிய பார்த்து எனக்கு எந்த புறாமையும் இல்ல. அவன் தங்க மாதிரி. இந்த கோமதி அத்தையும் மீனாவோ எனக்கு அப்படி எந்த தப்பான போதனையும் சொல்லி கொடுக்கல. என் மனசுக்குள்ள ரொம்ப நாளா இருந்த ஆசைதான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். இதுக்கு எல்லாரையும் இழுத்து அசிங்கப்படுத்துறீங்கிறா. அடேங்கப்பா, விடிய காலையில செஞ்சு முடிச்சிருவாளாமா வேலையெல்லாம். வேலைக்கு போயிட்டு டயர்டா வந்து நீ இங்க யாருக்கு உபச்சாரம் பண்ண போற? இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் உனக்கு வேலைக்காரங்களா? ராஜலட்சுமி இவளுக்கு கொஞ்சம் கூட அடக்க இல்ல. வேலைக்கு போறோங்கிற திமிர்ல ஆட பாக்குறா. இந்த பாரு மலரு, இந்த வீட்டு மூத்த மருமக வெளியே போய் வேலை பார்க்க கூடாது, அவ்வளவுதான். மதிய பார்த்து நீ போட்டி போட தேவையில்லை. நீ இங்க இருக்கிற வேலைக்காரி எல்லாம் கிடையாது. ஆனா இந்த வீட்டு வேலைகளை செய்ய வேண்டியது உன் கடமை. கடமையை தட்டி கழிச்சிட்டு வேலை கனவுன்னு வெளியே போனா உன்ன மாதிரி பொம்பளை எல்லாம் குடும்பத்துக்கு ஆக மாட்டாங்க. ஒழுங்கா அடுப்பாங்கரைக்குள்ள போய் பாத்திரத்தை கழுவுற வேலையை பாரு போ அப்படிங்கிறாங்க. மலரோட இதையும் அப்படியே நொறுங்கி போச்சு. அவளோட அத்தையும் மாமாவும் அவளை இப்படி அநாகரிகமா மட்டம் தட்டி பேசுறப்ப அதெல்லாம் கேட்க முடியாம தன் முகத்தை மூடிக்கிட்டு அழுதுகிட்டே தன்னோட ரூமுக்கு ஓடிடுறா. மலர் இப்படி அழுதுட்டு போறது தாங்க முடியாம மதி ராஜலட்சுமி கிட்ட, என்ன அத்தை பேசுறீங்க நீங்க? என்ன மாமா இது? மலரக்கா படிச்ச படிப்புக்கு ஒரு வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டதுல என்ன தப்பு இருக்கு? நான் வேலைக்கு போறத பார்த்து அவங்க போட்டி போடுறாங்க, பொறாமப்படுறாங்கன்னு எப்படி உங்களால இவ்வளவு கேவலமா பேச முடியுது? இந்த வீட்டோட மூத்த மருமகளை பார்த்து பாத்திரத்தை கழுவுற வேலைக்காரின்னு சொல்ல உங்களுக்கு எப்படி எத்த மனசு வந்துச்சு? அவங்க இந்த வீட்டு மருமகளத்தை நீங்க சம்பளம் கொடுக்காம வச்சிருக்க அடிமை கிடையாதுங்கிறா. அதுக்கு ராஜலட்சுமி, ஏ மதி, நிறுத்தடி உன் பிரசங்கத்தை. புதுசா வந்த மருமகனி வந்த சில நாள்லயே உனக்கு இவ்வளவு துணிச்சல் வந்துடுச்சா? இங்க பாரு, நீ பெரிய ஆபீஸ் வித்தியாகம் பார்த்து 4 காசு சம்பாதிக்கிறாங்கிற திமிர்ல இந்த வீட்டு எஜமானி அம்மா எனக்கே சட்டம் பேச வராத. மலர் இந்த வீட்டு மூத்த மருமகள். அவளுக்கு இந்த வீட்டை கவனிக்க வேண்டிய கடமை இருக்கு. அவளுக்கு வக்காலத்தை வாங்கிட்டு நீ வந்தா உன்னோட ஆபீஸ் வந்தாவையில இங்க சுருட்டி வச்சிடுவேன், ஜாக்கிரதை. ஒழுங்கா உன் பேக தூக்கிட்டு ஆபீஸ் போற வழியை பாரு. இல்லைன்னா உனக்கும் இதே நிலைமைதான் சொல்லிடுறான்.